ஹலோ. அன்பான மாணவர்களே, மற்றொரு ஜூம் வகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நேற்றைய தினம் கடந்த கால வினாக்கள் சிலவற்றை நாம் நேற்று பார்த்திருந்தோம். இன்று அதன் வரிசையிலே நாங்கள் சில வினாக்களை அதன் தொடர்ச்சியாக பார்ப்பதற்கிறோம். அந்த வகையிலே இன்று நாங்கள் இறுதியாக இடம்பெற்ற உங்களுடைய சீனியர் பேட்ச் மாணவர்களுக்கு இடம்பெற்ற 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற ஓயில் பரீட்சை வினாத்தாளிலே இடம்பெற்ற சில வினாக்களின் அடிப்படையிலே சில விளக்கங்களை பார்ப்பதற்கிறோம். அந்த வகையிலே அன்பானவர்களே, இந்த முதலாவது வினாவுக்கு நாங்கள் செல்கிறோம். எனவே இந்த எம்சிக்கு வினாக்களில் நாங்கள் பார்த்து வருகின்ற ஒரு விடயம்தான் எம்சிக்கு வினாக்களிலே பார்த்து வருகின்ற ஒரு விடயம். மிகவும் இலகுவான கேள்விகளாக இருக்கின்ற கேள்விகள், அடுத்ததாக நடுத்தரமான கேள்விகள், கணித்தல் கேள்விகள், கொஞ்சம் ஹார்டான கேள்விகள் என்று சொல்லி வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த வகையிலே ஆரம்பத்தில் இடம்பெறுகின்ற வினாக்கள் மிகவும் இலகுவான கேள்விகளாக காணப்படும். மிகவும் இலகுவான வினாக்களாக இருக்கு. அந்த வகையிலே நாங்கள் இன்று ஆரம்பத்தில் இடம்பெற்றிருக்கின்ற சில வினாக்களை பார்ப்பதற்கு இருக்கிறோம். எனவே இதில் முதலாவது வினாவாக இடம்பெற்றிருப்பது கற்கலங்கள் பின்வரும் இந்த இழையத்துக்குரிய கலவகை ஆகும். எனவே இது தெரிந்த ஒரு விடயம், மிகவும் இலகுவான ஒரு விடயம், நேரடியான கேள்வி. ஆனால் இது சிங்கள மீடியத்தில் இது ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கிறது. கற்கலங்கள் என்று சொல்லக்கூடியது வல்லுறு கல விடயத்தை நாங்கள் நாற்கலம் கற்கலம் என்று பாகுபடுத்துகிறோம். எனவே இந்த உரிய இடத்திற்கு நாங்கள் சென்று வருவது பொருத்தமாக இருக்கும் என்ற அடிப்படையிலே தரம் 11 முதலாவது அலகாக இடம்பெற்றிருப்பது இந்த தாவர இழையம் விலங்கு இழையம் தொடர்பான பகுதி, ஆரம்ப பகுதியாக இருக்கிறது. எனவே அந்த வகையிலே முதலாவது அலகிலே காணப்படுகின்ற ஒரு விடயம்தான் தாவர இழையம் விலங்கு இழையத்திலே தாவர இழையத்தினுடைய ஒரு வகையாக இருக்கின்ற எளிய நிலை இழையங்கள் புடைக்கல விளையம், முட்டுக்கல விளையம், வல்லுறு கல விளையம். அந்த வல்லுறு கல விளையத்தினுடைய ஒரு வகையாக காணப்படுவதுதான் இந்த கற்கலங்கள் என்று சொல்லப்படுவது. கற்கலங்கள் என்று சொல்லக்கூடியவை வல்லறுக்கலங்கள் ஒரு வகையாக இது காணப்படுகிறது. எனவே இது பிரதானமாக பல இடங்களில் இது காணப்படுகிறது. இறந்த கலங்களை கொண்டதாக இருக்கும், செல்லுலோசில் லிக்னின் இருக்கும், நெருக்கமாக இருக்கும், சீரான தடிப்பை கொண்டதாக இவை காணப்படும். எனவே இது காணப்படுகின்ற இடத்தில் பிரதானமாக ஸ்திரட்டை என்று நாங்கள் சொல்கிறோம், இதிலே இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதுபோலதான் அன்பானவர்களே, இந்த இடத்திலே மற்றொரு அம்சமாக நாங்கள் பார்க்கின்ற ஒரு விடயம், முதலாவது கேள்வியாக இடம்பெறுகின்ற கேள்வி இப்படியான இலகுவான கேள்விகளாக இருக்கும், நேரடியான கேள்விகள். கற்கலங்கள் பின்வரும் எந்த இழையத்துக்குரிய கலவகையாகும், அது வல்லுறு கல விளையத்தினுடைய 2 வகையிலே ஒரு வகை, நேரடியான ஒரு கேள்வியாக இருக்கிறது. அடுத்தது பின்வரும் சோடிகள். எனவே இது முதலாவது கேள்வி, உயிரியல் தொடர்பான, உயிரியலோடு தொடர்பான வினா. இரண்டாவது கேள்வியாக இது பௌதிகவியல் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருந்து வினா. பின்வரும் சோடிகளில் காவிக்கணிய சோடி, பின்வரும் சோடிகளில் காவிக்கணி. இதிலே நாம் அறிந்த வகையிலே உதாரணமாக விசை திணிவு என்று தரப்படுகிறது. விசை என்பது திணிவையும், குறிப்பிட்ட விசையானது ஒரு பருமனை கொண்டிருப்பதோடு அதற்கு ஒரு திசை காணப்படுகிறது.
எனவே காவி கணியங்கள் எண்ணிக்கணியங்கள் என்று நாங்கள் பிரிக்கின்ற போது இதில் முதலாவது விசை என்று சொல்லக்கூடியது ஒரு காவி கணியம் பருமன் திசை கொண்டது. திணிவானது ஒரு எண்ணிக்கணியமாக இருக்கு. இரண்டும் காவிக்கணிய சோடி கேட்கப்படுகிறது. அமுக்கம் என்பது ஒரு எண்ணிக்கணியம், ஆர்முடுதல் என்பது ஒரு காவிக்கணியம். கதி வேலை இரண்டுமே எண்ணிக்கணியங்களாக இருக்கும். வேகமும் இடப்பெயர்ச்சியும் காவிக்கணியங்களாக இருக்கும். எனவே இப்படியான வினாக்களை நாங்கள் செய்வதற்கு குறிப்பாக இது தொடர்பான ஒரு சுருக்க குறிப்பொன்றிடம் இருக்க வேண்டும். நேர்கோட்டு இயக்கத்தில் ஆரம்பித்து இறுதி வரை காணப்படுகின்ற பௌதிக கணியங்கள், அந்த கணியங்களை நாங்கள் எண்ணிக்கணியங்கள், காவி கணியங்கள் என்று பிரித்திருக்க வேண்டும். குறிப்பாக முதலாவது நாம் அறிந்திருக்க வேண்டிய விடயங்களாக இருப்பதுதான் விசை என்று நாங்கள் சொல்கிறோம். இடப்பெயர்ச்சிக்கு ஒரு காவிக்கணியமாக இருக்கிறது, வேகம் ஒரு காவிக்கணியம், ஆர்முடுதல் காவிக்கணியம். இவை அத்தியாவசியமாக நாம் தெரிந்திருக்க வேண்டிய காவிக்கணியம். எண்ணிக்கணியம் என்பது பருமன் மாத்திரம் கொண்டது. உதாரணமாக நீளம், அதே போல நீளம், நேரம், திணிவு, இவை பருமன் மாத்திரம் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் நிறை வந்து ஒரு காவிக்கணியம். இதோட சேர்த்து குறிப்பாக தூரம், அடுத்ததாக கதி, இப்படியானவை, அமுக்கம், வேலை, சக்தி, வலு ஆகியவை எண்ணிக்கணியங்களாக இருக்கும். எனவே இதற்கென்று ஒரு குறிப்பிட்ட ஒரு பேப்பர் ஒன்று என ஒரு ஷார்ட் நோட்ஸ் ஒன்று எங்களிடம் கட்டாயமாக இருக்க வேண்டும். அதனை பயன்படுத்தி நாங்கள் இதனை இலகுபடுத்திக் கொள்ள முடியும். அன்பானவர்களே, நாம் ஏற்கனவே அறிவித்தது போல இந்த வினாத்தாள் வகுப்பு தொடராக இந்த உரிய ரீதியில் என கிட்டத்தட்ட பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்றதில் இருந்து 2021 ஆண்டு காலப்பகுதியில் இருந்து இந்த வகுப்புகளை தொடர்ச்சியாக நடாத்தி கொண்டு வருகிறேன். எனவே அந்த வகையில் எனது வகுப்பிலே ஒரு கட்டத்திலே இப்படியான ஒரு நிலையிலே 1000 மாணவர்கள் தொடர்ச்சியாக வகுப்புகளிலே இணைந்து கொண்ட ஒரு காலப்பகுதி இருந்தது. நேரடி வகுப்புகள் இல்லாத காலமாக அவை இருந்தது. வீட்டை விட்டு வெளியேற முடியாத சூழல்களாக அது இருந்தது. எனவே ஏச்சித்தியை பெற்றுக்கொள்வதற்கான ஆர்வம் இருக்கின்ற மாணவர்கள் குறிப்பாக கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் பிரதானமாக கடந்த கால வினாக்கள், மாதிரி வினாக்கள், அலகு ரீதியான மீட்டல், ஃபாட் 1க்கு தனியாக, ஃபாட் 2ஆக, அதே போல பௌதிகவியல், உயிரியல், இரசாயனவியல் பாட ரீதியான அலகுகளான மீட்டல்களாக காணப்படும். எனவே இந்த குறிப்பாக சொல்லப்பட்டதற்கு நாங்கள் தொடராக பரீட்சைகள் நடாத்தப்படும். ஆன்லைன் மூலமானது பரீட்சைக்கான சில நுட்பங்கள் குறித்த வகுப்புகள் நடைபெறுகின்ற போது சொல்லித்தரப்படும். அதுபோல இவை அனைத்துமே இரவு நேர வகுப்புகளாக இருக்கும். உங்களுடைய நேரடி வகுப்புகளுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இது நடைபெறும். எனவே திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் ஆகிய நாட்களில் 8 தொடக்கம் 9 மணி வரை இது தொடராக நடைபெற இருக்கிறது. எனவே அந்த வகுப்புகளுக்கான ஒரு முன்னோட்டமாக, ஒரு ஒத்திகையாக இந்த 3ஆம் தவணையினுடைய முதலாவது ஒரு சில வகுப்புகள் நாங்கள் இவ்வாறு மாணவர்களுடைய பார்வைக்காக விட்டிருக்கிறோம். எனவே இந்த வகையில் மிகச்சிறந்த தெரிவாக இது இருக்கும். இந்த வகுப்பு ஏச்சித்தியை பெற்றுக்கொள்வதற்கான தொடரான 3-4 மாதங்கள் தொடரான ஒரு வழிகாட்டலாக இது இடம்பெறும். எனவே இந்த வகுப்பிலே இணைந்து கொள்வதற்கு ஆர்வமாக இருக்கின்ற மாணவர்கள் இங்கே சொல்லப்பட்டது போல சயின்ஸ் ஹோம் பேப்பர் கிளாஸ் என்று எனது வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அனுப்பி வைப்பதன் மூலமாக இந்த வகுப்பிலே நீங்கள் தொடராக இணைந்து கொள்ளலாம் என்ற செய்தியோடு, அன்பானவர்களே, அடுத்த வினாவுக்குள் செல்கிறோம். பின்வருவனவற்றில் அறை வெப்பநிலையில் ஒரு உள்ளூட்டு குறைகடத்தியாக தொழிற்படும் உலகம். இது நாம் படிக்க வேண்டிய ஒரு விடயமாக இருந்தாலும் இது தரம் 10 ஒரு இடத்திலே இது தொடர்பாக தரப்படுகிறது. இலத்திரனியல் உபகரணங்கள் உருவாக்குவதற்காக பயன்படுத்தப்படுவது சிலிக்கன். இது மூலகங்களினுடைய பயன்பாடு தொடர்பாக பார்க்கின்ற போது வந்திருக்கிறது. குறைகடத்திகள் தொடர்பாக தரம் 11 11வது அலகு இலத்திரனியலில் இந்த சொற்பிரயோகம் இருக்கிறது. உள்ளூட்டு குறைகடத்தி, வெளியீட்டு குறைகடத்தி என்று 2 வகையான கடத்திகள் இருக்கிறது. எனவே அந்த வகையிலே நாம் அவற்றை இதிலே பார்த்துக் கொள்ள முடியும். அடுத்ததாக அன்பானவர்களே, இதிலே நாங்கள் பார்ப்பது போல இந்த மூலகம் சிலிக்கன் குறைகடத்திகள், குறிப்பாக டிரான்சிஸ்டர்
டிரான்சிஸ்டர் உருவாக்கம் தான் இந்த குறைகடத்தி. டயோட், டிரான்சிஸ்டர் போன்றவற்றின் உற்பத்திக்காக பயன்படுத்தப்படுவது சிலிக்கன். இந்த சொல் பிரயோகம் தரம் 11 11வது அலகில் இருக்கிறது. இருந்தாலும் டிரான்சிஸ்டர், டயோட் ஆகியவற்றினுடைய உற்பத்தியில் பயன்படுத்தப்படுவது சிலிக்கன் என்பது நாம் தரம் 10 அறிந்திருக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. அடுத்தது நாகம், சோடியம், வெள்ளி ஆகிய மூலகங்கள்ல குறியீடுகள். தரம் 9 அதில் அறிமுகமான ஒரு விடயம், தெரிந்திருக்க வேண்டிய விடயம். நாகத்தினுடைய குறியீடு ZN ஆக இருக்கிறது. அதே போல சோடியம், நேட்ரியம் என்று சொல்லக்கூடியதாக இது காணப்படும். அதே போல வெள்ளி என்று சொல்லக்கூடியது AG, ஆர்ஜென்டம் என்று சொல்லக்கூடிய ஆங்கிலம் அல்லாத சொற்களில் இருந்து இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே சிங்க், நாகம், நேட்ரியம், சோடியம், அதே போல ஆர்ஜென்டம். எனவே இந்த வரிசை சரியாக இடம்பெற்றிருக்கின்ற விடையாக இருப்பது இந்த 3வது விடையிலே அது காணப்படுகிறது. அதுபோலதான் மாமரத்தின் விஞ்ஞான பெயரை சரியாக குறிப்பிடும் விடை தரம் 10 குறிப்பாக 14வது அலகிலே உயிர்பல்வகைமை தொடர்பாக பார்க்கின்ற போது படித்த ஒரு விடயம். இதுல 2 பெயர்களால் இது எழுதப்படும், டைப் பண்ணப்படுகின்ற போது இத்தாலிக் ஃபொண்ட் என்று சொல்லக்கூடிய சாய்வான எழுத்துக்கள் பயன்படுத்தப்படும். முதலாவது இருப்பது மங்கிஃபெரா என்பது சாதி பெயர். 2வது காணப்படுகின்ற இண்டிகா என்று சொல்லக்கூடியது இனப்பெயர். எனவே ஒரு இனமானது, ஒரு இனத்தினுடைய விஞ்ஞான பெயர், சயின்டிபிக் நேம், சாதி பெயர் இனப்பெயரினால் எழுதி காட்டப்படும். இந்த சாதி பெயர் என்று சொல்லக்கூடியது அதனுடைய முதலாவது எழுத்து கேபிட்டல் எழுத்திலும், ஏனைய எழுத்துக்கள் அனைத்துமே ஆங்கில சிறிய எழுத்துக்களிலும் காணப்பட வேண்டும். எனவே அந்த அமைப்பில் இது இருக்கிறது. இதுல முதலாவது நாங்கள் பார்த்தோம்னா எல்லாம் சரியாக இருக்கிறது. இது சாய்வான் எழுத்துக்களில் இல்லை. இதுல இந்த எம் கேபிட்டல்ல இல்லை, இதுல இந்த எம் கேபிட்டல்ல இல்லை. அதே நேரம் இங்க என்னன்னு கேட்டா சாய்வான் எழுத்துக்களில் காணப்படவில்லை. எனவே இந்த கேள்விகள் தொடர்ச்சியாக இரு சொற்பெயரீடு என்று சொல்லக்கூடியது. அன்பானவர்களே, நாங்கள் தற்பொழுது இந்த வரிசையில் தற்பொழுது பார்க்கின்ற ஒரு விடயமாக நான் வழமையாக இந்த வகுப்புகளிலே மாணவர்களுக்கு வழங்குகின்ற சில விடயங்கள் தான். பாட ரீதியான மீட்டல் மிக முக்கியமானது. இப்படியான விடயங்களை நாங்கள் செய்து கொள்வதற்கான அவசியம் என்னவென்று கேட்டால், இந்த படித்த விடயங்களை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள. அந்த வகையிலே தான் இந்த குறிப்பிட்ட பகுதியோடு தொடர்பாக இருக்கின்ற மீட்டலாக இருக்கின்ற ஒரு விடயம் என்று நாங்கள் பார்க்கின்ற போது, அந்த அலகினுடைய இறுதி பகுதியாக இரு சொற்பெயரிடு என்று சொல்லக்கூடிய விடயம், அங்கிகளை பெயரிடுதல், இந்த அலகினுடைய 2வது உக அலகு. எனவே உக அலகுகளில் இருந்துதான் கேள்விகள் வரும். மொத்தமாக 35 அலகுகள். தரம் 10 20 அலகு, ஓயில் என தரம் 11 மொத்தமாக 15 அலகுகள். எனவே 20, 15, 35 அலகுகள். இந்த ஒவ்வொரு அலகுகளிலுமே உப அலகுகள் இருக்கிறது. எனவே 13வது அலகினுடைய ஒரு பிரதான பகுதி சிறிய பகுதியாக இருந்தாலும் இதிலே வினாக்கள் எடுக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. அந்த அடிப்படையிலே வினாக்கள் வருவது வழமை. எனவே அந்த வகையிலே இரு சொற்பெயரீடு என்று சொல்லக்கூடியது, இதை அறிமுகப்படுத்திய விஞ்ஞானி கரோலஸ் லீனியஸ் என்று சொல்லக்கூடியவர். இவர் சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்தவர், ஒரு ஐரோப்பிய நாடாக இருக்கிறது. எனவே இது இரு சொற்பெயரீடு என்று சொல்லப்படுவது ஒரு இனத்துக்கான பெயர் 2 சொற்களினால் இடம்பெறுகிறது. எனவே அந்த வகையிலே இவற்றை சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட 2 புத்தகங்களில் தொடர்ச்சியாக பதிவு செய்யப்பட்டு சர்வதேச ரீதியாக இது விநியோகிக்கப்படுகிறது. ஒவ்வொரு இனத்துக்குமான பெயர், எல்லா நாட்டிலுமே விஞ்ஞான பெயர் இந்த இனத்துக்கு ஒன்றுதான். எனவே அந்த வகையிலே இதை பேணுகின்ற ஒழுங்குமுறையாக ICBN, இன்டர்நேஷனல் கோட் ஆஃப் பொட்டானிக்கல் நொமென்க்ளேச்சர், தாவரங்களோடு தொடர்பானவை. அடுத்தது ICZN என்று சொல்லக்கூடியது ICZN என்றும் உச்சரிக்கப்படும், இன்டர்நேஷனல் கோட் ஆஃப் ஜூலஜிக்கல் நொமென்க்ளேச்சர் என்று சொல்லக்கூடிய இப்படியான 2 அமைப்புகளிலே இது பேணப்பட்டு வருகிறது. எனவே இங்கே பிரதானமாக இரு சொற்பெயரீடு அங்கே ஒன்றின் விஞ்ஞான பெயர்
எனப்படும் சிறப்பு பெயர் 2 சொற்களினால் ஆக்கப்பட்டிருக்கும். இதுல முதலாவது சொல் சாதி பெயர், இரண்டாவது சொல் இனத்துக்குரியதாக இருக்கும். இந்த பெயர் கிரேக்கம் அல்லது லத்தீன் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கு. ஆங்கில உச்சரிப்பு இல்லாமல் ஆங்கில எழுத்துக்கள் பயன்படுத்தப்படுகிறது. ஆங்கிலத்தில் மட்டுமே இது ரோமன் ஸ்கிரிப்ட் என்று சொல்லக்கூடியது. இந்த ரோமன் ஸ்கிரிப்ட் என்பது ஆங்கிலத்துக்கும் அதுபோல ஏனைய பல மொழிகளுக்கும் பயன்படுத்தப்படும். இருந்தாலும் இது ஆங்கிலத்தில் மாத்திரம்தான் எழுதப்பட வேண்டும், தமிழில் எழுதப்படக்கூடாது. ஆனால் அந்த மொழியாக்கம் உச்சரிப்புகள் அனைத்துமே கிரேக்கம் அல்லது லத்தீன் மொழிகளாக இவை காணப்படுகிறது. எனவே அந்த வகையிலே இதில் கேபிட்டல் எழுத்துல இருப்பது என்னன்னு கேட்டால் சாதி பெயரினுடைய முதல் எழுத்து கேபிட்டலாக இருக்கும். அதே போல இனப்பெயர் அதுபோல ஏன் எழுத்துக்கள் அனைத்துமே சிற்றெழுத்துக்களாக சிம்பிள் லெட்டர்ஸாக காணப்படுகிறது. எனவே கையால் எழுதுகின்ற போது நாங்கள் தனித்தனியாக இனப்பெயர் சாதிப்பெயர் இனப்பெயருக்கு நாங்கள் கோடிடுதல் அண்டர்லைன் பண்ண வேண்டும். அச்சிடுகின்ற போது இவற்றை நாங்கள் இத்தாலிக் என்று சொல்லக்கூடிய சாய் வெளுத்தில் பயன்படுத்த வேண்டும். மங்கிஃபெரா இண்டிகா என்று சொல்லக்கூடிய இந்த கேள்விதான் எமக்கு வந்திருக்கிறது உதாரணம். மேலதிக அறிவுக்காக என்று தரப்படுபவற்றிலிருந்து வழமையாக கேள்விகள் கேட்கப்பட மாட்டாது. இருப்பினும் இந்த கேள்வி அப்படி வர முடியும். ஹோமோசெப்பியன்ஸ் மனிதனுக்கானது, இது போல ஏனைய அங்கிகள் காட்டப்பட்டிருக்கிறது. அன்பான மாணவர்களே, அடுத்த விடயம் பலர் செய்கின்ற பிழையான ஒரு விடயம். நேற்றைய தினமும் நான் சொல்லியிருந்தேன், எல்லாம் படித்து முடித்ததுக்கு பிறகு நாங்கள் பாஸ் பேப்பரை செய்வோம் என்று நினைப்பது மிகவும் பிழையான ஒரு கருத்து. அது பிழையான ஒரு முடிவாக இருக்கும். நாம் இன்னும் படிப்பதற்கு ஒரு 5 அலகுகள் மாத்திரம் மீதம் இருக்கும். 3 தவணைகளை கொண்டதிலே நாங்கள் 2 தவணைகளை முடித்து விட்டோம். தரம் 10 20 அலகுகள், ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் 10 அலகுகள் மொத்தமாக முடித்திருக்கிறோம். 30 அலகுகள் இன்னும் இருப்பது 5 அலகுகள். அந்த 5 அலகுகளிலே குறிப்பாக ஃபார்ட் 1 ஒரு 5 கேள்வி எங்களுக்கு செய்ய முடியாமல் போகலாம், அல்லது அதை விட குறையும். எனவே ஏனைய கேள்விகள் செய்ய முடியும் என்ற வகையிலே கடந்த கால வினாத்தாள்களை ஆரம்பிக்க வேண்டிய ஒரு பருவ காலமாக இந்த காலம் இருக்கிறது. எனவே அச்சப்படாமல் கூச்சப்படாமல் தைரியத்தோடு இந்த கடந்த கால வினாக்கள் எல்லா பாடங்களிலும் நாங்கள் செய்வதற்கு ஆயத்தமாக வேண்டிய ஒரு காலப்பகுதியாக இது அமைந்திருக்கிறது. பல மாணவர்கள் ஏற்கனவே ஆரம்பித்திருப்பார்கள். உண்மையாக அப்படித்தான் ஆரம்பிக்கப்பட வேண்டும். குறைந்தது நீங்கள் தற்பொழுது இந்த கடந்த கால வினாக்களை செய்வதற்கு ஆரம்பிக்க வேண்டும். மாதிரி வினாக்களை போல கடந்த கால வினாக்களும் செய்ய ஆரம்பிக்கப்பட வேண்டிய ஒரு காலப்பகுதியாக இது காணப்படுகிறது. களத்தில் உள்ள எப்புண்ணங்கத்தினால் தலைமுறை உரிமை இயல்புகள் பரம்பரையாக நஹ்தா பிளீஸ் ஸ்டாப். களத்தில் உள்ள எப்புண்ணங்கத்தினால் தலைமுறை உரிமை இயல்புகள் பரம்பரையாக கடத்தப்படுகிறது என்று பார்த்தால் தெரியும். களத்தில் இருக்கின்ற கரு, இந்த கருவிலே காணப்படுகின்ற நிறமூத்தங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, நிறமூத்தங்கள் என்று குரோமோசோம் என்று சொல்லக்கூடியது என அமைப்பொத்த சோடி நிறமூத்தங்களாக இவை காணப்படும். அமைப்பொத்த சோடி நிறமூத்தங்களாக இவை இருக்கும். எனவே இந்த அமைப்பொத்த சோடி நிறமூத்தங்கள் ஒரு கலப்புன்னகமாக இருக்காது. அந்த கட்டமைப்புகள் காணப்படுகின்ற இடம் கருவில் இருக்கும் டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய மூலக்கூறுகளாக இவை இருக்கு. எனவே டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய மூலக்கூறுகள் சுருண்ட அமைப்புகளாக இவை இருக்கும். எனவே இந்த அமைப்புகள் கலப்பிரிவின் போது நிறமூத்தங்களாக மாற்றப்படுகிறது. எனவே இந்த நிறமூத்தங்களை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்றால் நிறமூத்தமாக்கப்பட்டிருப்பது என்ன உயிரியல் மூலக்கூறு என்றால் டிஎன்ஏ மூலக்கூறு. எனவே இந்த டிஎன்ஏ மூலக்கூறில் குறிப்பிட்ட தொடர் ஒழுங்கு, நைதரசன் உப்பு மூலம் என்று பார்க்கிறோம். அந்த தொடர் ஒழுங்கை நாங்கள் சொல்வது ஜீன் என்று சொல்கிறோம், பரம்பரை அலகுகள் என்று சொல்கிறோம். இது இயல்புகளுக்கு, எமது வெளியே தெரிகின்ற தோற்ற அமைப்புகளுக்கு இது காரணமாக இருக்கிறது என்பதை பார்த்திருக்கிறோம். தரம் 10 20வது அலகிலே ஜெனட்டிக் தொடர்பான பாடத்திலே தொடர்பாக நாங்கள் இந்த விளக்கங்களை பெற்றிருக்கிறோம். எனவே களத்தில் உள்ள எப்புண்ணங்கத்தினால் தலைமுறை உரிமை இயல்புகள் பரம்பரையாக கடத்தப்படுகிறது. கருவினால் இது கடத்தப்படுகிறது.
பெண் இனப்பெருக்க தொகுதியில் சூலகத்தில் உள்ள பின்வரும் இக்கட்டமைப்பின் மூலமாக ஒரு சூல் விடுவிக்கப்படும். எனவே மஞ்சள் சடலம், வெண் சடலம், கிராப்பியன் புடைப்பு முதலான புடைப்பு என்று சொல்லப்படுகிறது. எனவே இதிலே நாங்கள் பார்க்கிறோம், முதலான புடைப்புகள் வளர்ச்சியடைந்து கிராப்பியன் புடைப்பை உருவாக்கும். அந்த கிராப்பியன் புடைப்பு தான் இந்த அடுத்த முதலாவது இரண்டாவது விடையில் இருப்பது கிராப்பியன் புடைப்பை தொடர்ந்து வருகின்ற கட்டங்களாக இருக்கிறது. எனவே இதனோடு தொடர்பாக இருக்கின்ற விடயத்தை ஞாபகப்படுத்துவதாக இருந்தால், அன்பானவர்களே, இது பெண்ணின பெருக்க தொகுதி தொடர்பான விடயத்திலே நாங்கள் பார்த்திருக்கின்ற ஒரு விடயம் மிக முக்கியமானது. எனவே இந்த புனரியாக்கம் என்று சொல்லக்கூடியது இனப்பெருக்க தொகுதியிலே நடைபெறுகின்ற மாற்றங்களிலே குறிப்பாக முதலான புடைப்புகள், குறிப்பாக ஒரு 2 லட்சம் முதலான புடைப்புகள் ஒரு பெண் குழந்தை பிறக்கின்ற போதே காணப்படும். அதில் ஒன்று மாத்திரம் விருத்தியாகும். விருத்தியாகின்ற போது அது கிரேப்பியன் புடைப்பாக மாறி சூழ் விடுவிக்கப்படும். அதன் பின்னர் இது மஞ்சள் சடலமாக மாறி வெண் சடலமாக மாறும். சில சந்தர்ப்பங்களில் இந்த மஞ்சள் சடலம் தொடர்ச்சியாக பேணப்படும். கருக்கட்டல் நடைபெறுகின்ற போது மஞ்சள் சடலம் தொடர்ச்சியாக இருக்கும். கருக்கட்டல் நடைபெறாத சந்தர்ப்பத்தில் வெண் சடலமாக மாற மீண்டும் அந்த சைக்கிள் அடுத்த சூலகத்தில் ஆரம்பிக்கப்படும். எனவே ஒரு சூலகத்தில இவ்வாறான இந்த மாற்றம் நடந்து ஒரு சூழ் விடுவிக்கப்படுவதற்கு மொத்தமாக ஒரு சூலகத்தில் 56 நாட்கள் எடுக்கும். இருப்பினும் இந்த சூழ் விடுவிக்கப்பட்டதிலிருந்து அடுத்த சூலகம் என்ன செய்யும் என்று கேட்டால், அது ஏற்கனவே அதனுடைய வளர்ச்சி ஆரம்பித்திருப்பதனால இந்த சூழ் விடுவிக்கப்பட்டு 28 நாட்களில் அது தனது சூளை விடுவிக்கும். அடுத்த 2வது சூலகம், 2 சூலகங்கள் காணப்படுகிறது. எனவே ஒரு சூலகம் ஒட்டுமொத்தமாக 28 நாட்களுக்கு ஒரு முறை இந்த சூழ் விடுவிக்கப்படும். அதுபோல ஒரு சூலகத்தில் இந்த சூழ் விடுவிக்கப்படுகின்ற கால இடைவெளி 56 நாட்களாக காணப்படுகிறது. இவையும் கடந்த கால வினாக்களிலே வந்திருக்கின்ற பிரதானமான விடயங்களாக இருக்கிறது. எனவே ஒரு பெண் குழந்தை பிறக்கின்ற போது முதலான புடைப்புகள் 2 லட்சம் தொடக்கம் 4 லட்சம் வரை காணப்படுகிறது. எனவே கிராப்பியன் புடைப்பாக இது மாறுகிறது. கிராப்பியன் புடைப்பு உடைந்து இது என்ன செய்யப்படும் என்று கேட்டால் சூழ் கொள்ளல், சூழ் விடுவிக்கப்படும். இதைத்தான் நாங்கள் சூலகத்தில் இருந்து சூழ் விடுவிக்கப்படுகின்ற செயற்பாட்டை சூழ் கொள்ளல் என்று நாங்கள் சொல்கிறோம். இது பிறகு சூலக புனலில் காணப்படும் முளை, சடைமுளைகளை போன்ற அமைப்புகள், பிசிறுகள், அவற்றினுடைய அடிப்பின் காரணமாக இது பலோப்பியன் குழாயின் உள்ளே உட்செலுத்தப்படுகிறது. இங்கே இருக்கின்ற இந்த முளைகள், அதுபோல முளைகள் பிசிறுகளினுடைய பிசிறடிப்பின் மூலமாக இங்கே உருவான இந்த குறிப்பிட்ட முட்டை அல்லது கருவானது பலோப்பியன் குழாய்க்குள்ளே செல்கிறது. பலோப்பியன் குழாயிலே தான் கருக்கட்டல் இடம்பெறுகிறது என்பதை பார்க்கிறோம். அடுத்ததாக அன்பானவர்களே மற்றொரு வினாவாக இடம்பெற்றிருப்பது. எனவே இந்த 7வது வினாவிற்கான விடையாக இருப்பது கிராப்பியன் புடைப்பு. எனவே இந்த வினாக்களை நீங்கள் வளமையாக எடுக்கின்ற நேரம் அல்லாமல் சற்று கூடுதலான நேரத்தை எடுத்து விளங்கப்படுத்தப்படும். எனவே அந்த விளங்கப்படுத்தப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே அதனோடு தொடர்பாக இருக்கின்ற பல்வேறுபட்ட அம்சங்கள் இங்கே விளக்கத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நன்கு கூர்மையாக்கப்பட்ட ஒரு கத்தியினால் ஒரு குழங்கை வெட்டுவது மிகவும் இலகுவானது. இது நாம் அறிந்த ஒரு விடயம். அமுக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு விடயத்திலே பார்க்கிறோம். அமுக்கம் என்று சொல்லக்கூடியது விசையின்கள் பரப்பாக இருக்கு. எனவே ஒரு பொருளிலே தாக்குகின்ற விசை அதிகரிக்கப்பட்டால் அமுக்கம் அதிகரிக்கும், அல்லது பரப்பளவை குறைத்தால் அமுக்கம் அதிகரிக்கும். அமுக்கமும் விசையும் நேர்வீத சமம். அமுக்கமும் பரப்பளவும் நேர்மாறு வீத சமம். அதாவது பரப்பு கூடினால் அமுக்கம் குறையும், பரப்பு குறைஞ்சால் அமுக்கம் கூடும். நேர்மாறு வீத சமம். எனவே அதிக அமுக்கத்தை பிரயோகிக்கக்கூடியதாக இருத்தல் என்பதுதான் சரியானது. நன்கு கூர்மையாக்கப்பட்ட கத்தி குறுக்குவெட்டு பரப்பளவு குறைவடைவதனால் அமுக்கம் அதிகரிக்கும். விசை கூடியதாக இருத்தல் என்பது பிழை. உராய்வு பிழையானது, கத்தியின் நிறை பிழையானது. பொருத்தமான விடை அமுக்கம் அதிகரிக்கும். 9வது தரம் 10 தொடர்பான சூத்திரங்கள் தொடர்பானது எக்ஸ் ஆனது ஒட்சிசனுடன் உருவாக்கும்
சேர்வையின் சூத்திரம் எக்ஸோ ஆவதோடு மூலகம் வையானது சோடியத்துடன் உருவாக்கும் சேர்வையினுடைய சூத்திரம் NaY. இந்த எக்ஸும் வையும் சேர்ந்து உருவாக்கும் சேர்வையினுடைய சூத்திரம் கேட்கப்படுகிறது. எனவே இதுல எக்ஸ் என்று சொல்லக்கூடியதை நாங்க இந்த இடத்திலே பார்க்க முடியும். உதாரணமாக மெக்னீசியம் என்று எடுத்துக்கொள்ளலாம். மெக்னீசியம் 2+ ஆக்சிஜன் 2-. இதனுடைய வலுவளவுகள் 2. இரண்டினதும் வலுவளவு 2. ஒன்று நேரயன், மற்றது மறையன். எனவே இதனுடைய சூத்திரம் Mg2O2 என்று வரும். இது ரெண்டும் சமனாக இருப்பதனால MgO. இது Mg நாங்கள் எக்ஸ் என்று எடுத்தால் XO என்று எழுதப்படலாம். எனவே இந்த எக்ஸினுடைய வலுவளவானது 2, அது +2 ஒரு நேரயனாக இருக்கு. அதே போல சோடியம் நேரயன் இந்த குளோரின் என உதாரணமாக Y என்பது குளோரின் என்று எடுத்துக்கொண்டால் சோடியம் குளோரைட் NaCl- சோடியம் பிளஸ் ஆகவும் Cl- ஆகவும் இருக்கும். இதனுடைய வலுவளவு 1, வையினுடைய வலுவளவு 1 இருக்கும். இதனை மாற்றி எழுதுகின்ற போது சோடியம் குளோரைட் என்று சொல்லி நாங்கள் இவற்றை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இதில் இருக்கின்ற அந்த வை என்பது ஒரு மறையன். அந்த மறையன் வலுவளவு 1. இந்த அமைப்பிலிருந்து நாங்கள் எக்ஸ் ஆனது வலுவளவு 2 நேரயன், வையானது மறையன், அதில் வலுவளவு 1. எனவே மெக்னீசியமும் குளோரினும் சேருகின்ற போது எப்படி வருமோ அதுபோல மெக்னீசியம் குளோரைட் 2 என்று நாங்கள் எழுதுவோம். இந்த எக்ஸினுடைய 2 இங்காலையும் வைட 1 மாறி கொடுக்கப்பட வேண்டும். எனவே XY2 MgCl2 என்பது போல் XY2 என்று இது எழுதப்பட்டிருக்க வேண்டும். எனவே 9வதுக்கான விடையாக இருப்பது 3வது விடை. வினாக்கள் 10ம் 11ம் தரப்பட்டுள்ள மனித சமிபாட்டு தொகுதியின் பெரும்படி வரைபடத்தை அடிப்படையாக கொண்டவை. அன்பானவர்களே, இந்த வகுப்பு தற்பொழுது இசா தொழுகை காரணமாக நாளை வகுப்பு சரியாக 8:05 ஆரம்பிக்கப்பட்டு 9:05 முடிவடையும். இன்று 8 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட வகுப்பு சரியாக 8:40 முடிவடைய இது ஃப்ரீ ஜூம் பேக்கேஜஸ் தான் பயன்படுத்தப்படுகிறது. எனவே மீண்டும் நீங்கள் உடனடியாக மீண்டும் ஆரம்பிக்கப்படும். 9 மணி வரை இன்று நடைபெறும். எனவே முதலாவது 40 நிமிடம், மற்றது 20 நிமிடங்களாக நடைபெறும். எனவே உடனடியாக இணைந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பானவர்கள், இதில் நாங்கள் பார்க்கிறோம் உங்களுடைய சந்தேகங்கள் என கட்டாயமாக நேற்றைய தினமும் பல மாணவர்கள் சந்தேகங்களை கேட்டிருந்தீர்கள். சந்தேகங்களை எனது வாட்ஸ்அப் இலக்கம், இந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்கள் அனுப்பி வையுங்கள். உங்களுடைய சந்தேகங்கள் நீங்கள் கேட்கின்ற சந்தர்ப்பத்திலே மைக்குகள் ஆன் பண்ணப்படும். அந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் உரிய மாணவர்களிடம் மைக் மாத்திரம் ஆன் பண்ணப்படும், பேசிக்கொள்ள முடியும். அல்லது சில சந்தர்ப்பங்களில் உங்களுடைய மைக்குகள் பொதுவாக நீங்கள் அனைவரும் பேசக்கூடியதாக ஆன் பண்ணப்பட்டு பின்னர் அது ஆஃப் பண்ணப்படும். இன்றைய இந்த வகுப்பு நடைபெறுகின்ற இந்த வகுப்பு ரெக்கார்ட் செய்யப்பட்டு இந்த வகுப்பிலே கலந்து கொள்ள ஆர்வமாக இருக்கின்ற எமது குழுவிலே படிப்படியாக இணைகின்ற ஏனைய மாணவர்களுக்கும் உங்களுக்கும் அது வழங்கப்படும். நீங்கள் இந்த வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கொள்ள முடியும். எனது யூடியூப் சேனலிலே அது அப்லோட் செய்யப்பட்டு உங்களுக்கு வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நான் அடுத்த வினாவுக்கு செல்கிறேன். 10ஆம் மற்றும் 11ஆம் 10ம் 11ம் தரப்பட்டுள்ள மனித சமிபாட்டு தொகுதியின் பரம்பரை வழிபடத்தை அடிப்படையாக கொண்டவை என்று தரப்படுகிறது. இத்தொகுதியில் A தொடக்கம் G வரை உணவு செல்லும் பாதை முறையை காட்டும் தெரிவு. அப்ப உணவு செல்கின்ற பாதை என்பதில் எங்களுக்கு தெரியும், இந்த ஈரலினூடாக உணவானது செல்லாது. சதை என்று சொல்லக்கூடியது இங்கே இலை வடிவத்திலே காட்டப்பட்டிருக்கின்ற இந்த அமைப்பினூடாக உணவு செல்வது இல்லை. எனவே உணவானது செல்கின்ற பாதை முதலாவதாக எங்களுக்கு தெரியும் வாய்க்குழி, தொண்டை, களம். அது தரப்படவில்லை. வாய்க்குழி தரப்படவில்லை, தொண்டை தரப்படவில்லை, களம் தரப்படவில்லை. ஈரல் இரைப்பை தரப்படுகிறது. இரைப்பையில் இருந்து அடுத்ததாக முன் சிறுகுடலுக்கு இது செல்லும். ஏயிலிருந்து டிக்கு செல்லும். டிக்கு சென்ற உணவானது சிறுகுடலினூடாக செல்ல வேண்டும். எனவே சிறுகுடல் ஈ என்று தரப்படுகிறது.
ஏயிலிருந்து எஃபினூடாக சென்று ஜி வரை சென்றடை. எனவே இங்கே நாம் அறிந்திருக்க வேண்டிய மிக பிரதானமான விடயம், ஈரலினூடாக உணவு செல்ல மாட்டாது, சதையினூடாக உணவு செல்ல மாட்டாது. இது ரெண்டுமே சில சுரப்புகளை சமிபாட்டு தொகுதிக்கு வழங்குகிறது. ஈரலானது பித்தத்தை வழங்குகிறது, சதையானது பிரதானமாக சதையச்சாறை வழங்குகிறது. எனவே சதையச்சாறு, பித்தச்சாறு இவை இந்த முன் சிறுகுடலிலே சேருகிறது. குறிப்பாக சதையிலிருந்து பல்வேறு விதமான நொதியங்கள் சுரக்கப்படுகிறது. என்ன, அமைலேசு, ட்ரிப்சின் என்று சொல்லக்கூடிய நொதியம், இது போல மிக முக்கியமான இலிப்பேசு போன்ற நொதியங்கள் இங்கே சுரக்கப்படுகிறது. எனவே இதனூடாக உணவு செல்லாது. எனவே இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற போது ADE என்று சொல்லக்கூடிய ஒழுங்குமுறையாகத்தான் அது காணப்படும். எனவே அந்த வகையில இந்த B என்று சொல்லக்கூடிய விடையும் C என்று சொல்லக்கூடிய விடையும் வந்தால் நாங்கள் அதை வெட்டிவிட வேண்டும். அப்படி பார்க்கின்ற போது எங்களுக்கு ஒரே ஒரு விடை மாத்திரம் இருக்கிறது, முன் சிறுகுடல், சிறுகுடல், ஷெய் ஆஃப் ப்ளீஸ். அடுத்ததாக F. எனவே முன் சிறுகுடல், சிறுகுடல், பெருங்குடல் என்று சொல்லி இவை ஒழுங்குபடுத்தப்பட்டதாக காணப்படும். சிலருக்கு இந்த இடத்திலே சில விடயங்கள் பேர் சொல்லப்படும். அதை நீங்கள் கேட்காத சந்தர்ப்பத்தில் இந்த மீட்டிங்கில் இருந்து உங்களை அகற்ற வேண்டி ஏற்படும் என்ற ஒரு மன வருத்தமான செய்தியை சொல்லிக் கொள்கிறேன். A,D ஆகிய இடங்களிலிருந்து சிறிதளவு உணவு வீதம் வெளியே எடுத்து அவற்றுக்கு வெவ்வேறாக பிஎச் தாள்களை இடும்போது அக்கடதாசிகளில் ஏற்படும் நிறமாற்றங்களுக்குரிய பிஎச் பெருமானங்கள். எனவே இதுல ஏ என்று சொல்லக்கூடிய இடம் என்னவென்று கேட்டால், இறைப்பையில HCl என்று சொல்லக்கூடிய அமிலம் சுரப்பதனால அது ஒரு அமில ஊடகமாக காணப்படும். இந்த சிறுகுடல்ல பித்த உப்புக்கள், பல்வேறுபட்ட உப்புக்கள் சுரக்கப்படுவதனால அந்த உப்புக்களில் இருக்கின்ற காரம் காரணமாக இங்கே நாங்கள் பார்க்கிறோம். இந்த இடத்தில் பார்ப்பது போல முதலாவது ஊடகத்திலே ஒரு அமில ஊடகமாக இருத்தல் வேண்டும் என்று பார்த்தால் இந்த 2 விடயம்தான் வர முடியும். எனவே இங்கே இந்த இடங்கள் அதற்கு பொருத்தம் இல்லாததாக இருக்கிறது, பொருத்தம் இல்லாததாக காணப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இங்கே இந்த 4வது என்று சொல்லக்கூடியது என்ன, சிறுகுடலிலும் அமிலத்தன்மை இருக்கும் என்பது பிழையானது. சற்று காரத்தன்மையானதாக இருக்கும், 7 விட சற்று கூடுதலாக இருக்கும். எனவே இந்த அடிப்படையிலே மிகவும் பொருத்தமான விடையாக இருப்பது இந்த முதலாவது விடை பொருத்தமானது. டி என்று சொல்லக்கூடிய இடம் முன் சிறுகுடலாக இருப்பது. இங்கே சில பித்த உப்புக்களில் இருக்கின்ற சில காரம் காரணமாக இது இந்த அமைப்பிலே காணப்படுகிறது. ஓகே, எனவே அந்த வகையில 11வதுக்கான விடையாக இருப்பது உண்டு. இதுல நம்ம ஒரு விடயத்தை விளங்கி கொண்டோம், பி வருகின்ற விடையும் சி வருகின்ற விடையும் வராது. சதை ஈரலினூடாக உணவு செல்லாது. எனவே இந்த விடைகள் வரமாட்டாது. அப்படி என்று சொன்னால் முன் சிறுகுடல், சிறுகுடல், பெருங்குடல், இந்த விடை 3வது விடை இலகுவான ஒரு கேள்வியாக இது காணப்படுகிறது. அடுத்ததாக 12வது, பின்வரும் உலோக கடத்தி ஒன்றின் தடை தொடர்பான பிழையான கூற்று. வெப்பநிலையில் தங்கியிருக்கும் நீளத்துக்கு நேர்வீத சமன், குறுக்குவெட்டு பரப்புக்கு நேர்மாறு வீத சமன், அழுத்த வித்தியாசத்தில் தங்கியிருக்கும். எனவே ஒரு விடயத்தை நாம் அறிந்திருக்கிறோம், அதாவது என்னவென்று கேட்டால், இதிலே ஒரு விடயம் படித்திருக்கிறோம், ஒரு கடத்தி ஒன்றினுடைய தடை ஆறானது தங்கியிருக்கின்ற காரணிகள். சுருக்கமாக சில குறியீடுகள்ல நாம் இதை காட்ட முடியும். அது நமது சிலபஸில் இல்லாத ஒரு விடயம். தடை ஆறானது ட்ரோ L/A, இவ்வாறு சுருக்கமாக ஏழில் காட்டப்படும். அதாவது ஒரு கடத்தியினுடைய தடையானது அந்த கடத்தியினுடைய தற்றடை தடைத்திறனில் தங்கியிருக்கு. நிக்ரோம், செப்பு என்பவற்றை எடுத்துக்கொண்டால் இதிலே தடைத்திறன் என்று சொல்லக்கூடியது நிக்ரோமுக்கு அதிகமாக இருக்கும், செப்புக்கு குறைவாக இருக்கும். அதுபோலதான் கடத்தியின் நீளம்,
கடத்தி நீளம் அதிகரிக்க அதிகரிக்க தடை அதிகரிக்கும். அதே போல குறுக்குவெட்டு பரப்பு அதிகரித்தால் தடை குறைவடையும். நேர் மாறு வீத சமன். எனவே இந்த இடத்தில் நாங்கள் பார்ப்பது போல ஒரு கடத்தியில் அதிகளவான துணிக்கைகள் இருக்கும். அந்த துணிக்கைகள் குறிப்பாக இலத்திரன்கள் காணப்படும், அணுக்கள் இருக்கும். வெப்பநிலை காரணமாக இவை அதிர்வு அதிகரிக்கும். அந்த அதிர்வினால் இங்கே இந்த இலத்திரனுடைய பாய்ச்சல் குறைவடையும். எனவே வெப்பநிலை அதிகரிக்கின்ற போது கடத்திகளினுடைய தடைப்பெருமானம் அதிகரிக்கும். எனவே வெப்பநிலையில் தங்கியிருக்கும் நீளத்துக்கு நேர்வித சமன் சரியானது, குறுக்குவெட்டு பரப்புக்கு நேர்மாறு வித சமன் சரியானது. தடைத்திறன் என்று சொல்லக்கூடிய ஒரு விடயம் இருக்கிறது. கடத்தியாக்கப்பட்டுள்ள திரவியம் என்றும் அது சொல்லப்படலாம். கடத்தியாக்கப்பட்டுள்ள திரவியம் என்ன பதார்த்தத்தினால் அது ஆக்கப்பட்டிருக்கிறது? செப்பினாலா, நிக்ரோமினாலா, என்ன இது போன்ற விடயம். அதனூடாக பிரயோகிக்கப்படும் அழுத்த வித்தியாசத்தில் தங்கியிருக்கும். அதனூடாக பிரயோகிக்கப்படும் அழுத்த வித்தியாசத்தில் தங்கியிருக்கும் என்பது பிழையானது. தடையானது அழுத்த வித்தியாசத்தில் தங்கியிருக்காது. அழுத்த வித்தியாசம் தங்கியிருக்கின்ற ஒரு காரணி மின்னோட்டம். அழுத்த வித்தியாசம் அதிகரித்தால் மின்னோட்டம் கூடும், அழுத்த வித்தியாசம் குறைந்தால் மின்னோட்டம் குறையும். இது ஓமின் விதி என்று சொல்லுகின்ற இடத்திலே நாங்கள் பார்த்திருக்கிறோம். எனவே அந்த வகையில 12வதற்கான விடையாக காணப்படுவது அதனூடாக பாயும் அழுத்த வித்தியாசத்தில் தங்கியிருக்கும் என்று சொல்லக்கூடியது பிழையானது. இதனோடு தொடர்பாக இருக்கின்ற இந்த விடயத்தை ஞாபகப்படுத்துவதாக இருந்தால், அன்பானவர்களே, ஒரு கடத்தியினுடைய தடை தங்கியிருக்கின்ற காரணிகள் தொடர்பான பரிசோதனை அமைப்புகள் 19வது அலகிலே ஓட்டமின்னியல் என்ற பாடத்திலே தொடர்பாக படித்திருக்கிறோம். எனவே அந்த இடத்திலே குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு கடத்தி ஒன்றினுடைய தடை தங்கியிருக்கின்ற காரணிகள் என்று பார்க்கின்ற போது இந்த 3 காரணிகளும் தங்கியிருக்கிறது. கடத்தியின் குறுக்குவெட்டு பரப்பு, கடத்தியின் நீளம், கடத்தி ஆக்கப்பட்டுள்ள திரவியம், அதாவது தற்றடை அல்லது தடைத்திறன், இந்த காரணிகளில் தங்கியிருக்கிறது. அன்பானவர்கள், இந்த வகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போதே பல மாணவர்கள் இந்த வகுப்பு தொடர்பான தனது கருத்துக்களை புதிய மாணவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அப்படியான மாணவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். இந்த வகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது நீங்கள் அவ்வாறு அந்த நேரத்தை செலவிடாமல் இந்த வகுப்பு முடிவடைந்த பின்னர் உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய மேலான ஆலோசனைகள், கருத்துக்கள், இந்த வகுப்பு தொடர்பான உங்களுடைய உற்சாகமான கருத்துக்களை எமக்கு அனுப்பி வைக்கலாம் என்பதை தயவாக கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது 12வது வினாவுக்கான விடையாக இருப்பது சரியான விடை. 4வது விடை. ஒரு மணித்தியாலம் பேப்பர் செய்யறதுக்கு 40 கேள்விகளை நீங்க செய்து கொள்ள முடியும். பட் நான் ஒரு மணித்தியாலத்தில் மேக்சிமம் விளக்கத்துக்காக எடுக்கின்ற போது 20 கேள்விகளை மாத்திரமே என்னால் விளங்கப்படுத்த முடியும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவசரமாக விளங்கப்படுத்துவதனால் நாம் பெரிய பயனை அடைந்து கொள்ள முடியாது. எனவே உரிய நேரம் எடுக்கப்படுவதன் மூலமாக நீங்களாக பல கேள்விகளை தைரியத்தோடு சந்திக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கப்படும். காபனீரொட்சைட்டு வாயு வளியை விட அடர்த்தி கூடியது என்பதனால இது கீழே செல்லும் ஆற்றல் கொண்டது. ஐதரசன் வாயு வளியை விட அடர்த்தி குறைந்தது என்பதனாலே மேலே செல்கின்ற ஆற்றலை கொண்டது. அந்த வகையில காபனீரொக்சைட்டை நாங்கள் சேகரிப்பதற்கு பொருத்தமான மெதட்டாக இருப்பது வளியின் மேல்முக பேச்சு. எனவே வளி காபனீரொக்சைட்டு கீழே போகும், அடர்த்தி கூட, வளி வெளியேறும். இது வளியின் மேல்முக பேச்சு. அதுபோல ஐதரசன் அடர்த்தி குறைஞ்சது, மேலே செல்லும், வளி கீழே போகும், வளியின் கீழ்முக பேச்சு. பொருத்தமான விடை 4வது விடை. அடர்த்தியின் அடிப்படையில் இதை நாங்கள் பார்க்கிறோம். உடனடியாக இந்த வகுப்பு தற்பொழுது ஃப்ரீ ஜூம் பேக்கேஜ் என்பதனால நிறுத்தப்பட்டு மீண்டும் உடனடியாக இது ஆரம்பிக்கப்படும். எனவே சேம் லிங்க், அந்த லிங்கில் இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆர்வமுடைய மாணவர்கள் தொடர்ச்சியாக மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள்.
இதுல நான் சொன்னது போல இந்த பார்ட் ஒன்னில் நாங்கள் சில கேள்விகளை மாத்திரம் செய்து கொள்ள முடியாமல் இருக்கும் என்ற அடிப்படையிலே இந்த வினா நாங்கள் படிக்க வேண்டிய ஒரு பகுதியாக இருக்கிறது. பல்பகுதியம் 14வது அலகு படிக்க வேண்டியது. எனவே அதை தற்பொழுது நாங்கள் செய்வதில்லை. அடுத்ததாக மற்றொரு வினாவாக இருப்பது இதை நாங்கள் சொல்வது 13வது அலகு மின்காந்தவியல் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் இது வருகிறது. 13வது அலகு தேட்டமுக்குரிய அலகு. இருந்தாலும் ஏபிசி என்று சொல்லக்கூடிய இந்த நிலை மாற்றிகள் தொடர்பாக பார்த்தால் ஏ என்பது என்ன செய்கிறது என்று போட்டால் 11,000 வோல்டேஜை 2,20,000 இது என்ன செய்து அதிகரிக்கிறது. எனவே இவ்வாறு அழுத்த வித்தியாசத்தை அதிகரிக்கின்ற நிலை மாற்றிகள் ஒரு மின்னுற்பத்தி நிலையத்தில் உருவாகுகின்ற 11,000 வோல்ட்டை அந்த மின்னுற்பத்தி நிலையத்தில் அதிக வோல்டேஜாக மாற்றுவதன் மூலம் இந்த கம்பிகளினூடாக நாடு முழுவதும் செலுத்தப்படும். எனவே சக்தி இழப்பு மிக குறைவாக இருக்கும் அப்படி அதிகரிப்பதனால். இது இப்படியான மனித வடிவத்தில் இருக்கின்ற கோபுரங்களினூடாக இது செலுத்தப்படுவதை பார்த்திருப்பீர்கள். மின்னுற்பத்தி நிலையங்களில் இருந்து இது செலுத்தப்படும். இந்த இடத்திலே அருகிலே எந்த மரங்களும் இல்லாததாக அது மாற்றப்பட்டிருக்கும். மலைகளினூடாக காடுகளினூடாக இது செலுத்தப்பட்டு நாட்டின் பல பிரதேசங்கள் இதுக்கு சென்றடை. உதாரணமாக இது கண்டி நகரை அடைந்தால் அந்த நகரத்தில் இருக்கின்ற ஒரு உபநிலையம் அந்த மின்னை 10 மடங்காக குறைக்கிறது. பிறகு அங்கிருந்த ஊர்களுக்கு இது செல்கிறது. அந்த ஊரில் இருக்கின்ற நிலை மாற்றிகள் என்ன செய்தன்னு கேட்டால் வீட்டு மின் சுற்றுக்கு தேவையான நிலை மாற்றிகளாக அழுத்தமாக அது மாற்றுகிறது. எனவே இந்த அழுத்தத்தை இது கூட்டுகிறது. எனவே படிக்கூட்டு நிலை மாற்றி இது குறைக்கிறது, இதுவும் குறைக்கிறது. எனவே இது படிக்க வேண்டிய ஒரு விடயம். இருந்தாலும் இந்த இடத்திலேயே விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு விடயம். எனவே முதலாவதுக்கு ஏக்கு கூட்டு என்றும் மற்றதுக்கு குறைய என்றும் வரவும். எனவே படிகுறை படிகுறை இங்கே இருக்கிறது, படி உயர்த்து. எனவே 15 கொண்டு. அடுத்ததாக அன்பானவர்களே 16வது மனித இதயத்தில் மிகவும் தடிப்பான சுவரை கொண்டார் அதிகளவான அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டு நீண்ட தூரத்துக்கு குறித்து செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கின்ற அறையாக இருப்பது இந்த இடத்திலே காணப்படுகின்ற இதய அறை. குறிப்பாக இந்த இதய அறை நாங்கள் சொல்கிறோம் வலப்பக்கம் இருக்கிறது. எனவே அது இடது இதய அறை. இதனுடைய அறை கொஞ்சம் தடிப்பு கொண்ட சுவரை கொண்டதாக இருக்கும். என்ன காரணம் என்று கேட்டால் தடிப்பான சுவர் இருப்பதனால் அதிகளவான அழுத்தத்தை அது பிரயோகிக்க முடியும். எனவே இது வலப்பக்கம் இருக்கின்றது. எனவே எமக்கு வலப்பக்கம். எனவே அது எமக்கு எதிரே இருப்பவருக்கு அது இடப்பக்கம், இடது இதய அறையாக இருக்கும். இடது இதய அறை. எனவே இடது இதய அறை என்று அதை நாங்கள் சொல்கிறோம். அதனுடைய சுவரினுடைய தடிப்பு அதிகமானதாக காணப்படும். எனவே 16க்கு 3ஆக காணப்படும். 17வது ஒரு தொழிற்சாலையில் இருந்து உருவாகும் கழிவுநீர் சூழலுக்கு விடுவிக்கப்படும் முன்னர் உருவில் காட்டப்பட்டுள்ள எக்ஸ் எனும் ஒரு திண்ம பொருளினூடாக பொதியினூடாக அனுப்பப்படுகிறது. கழிவுநீர் எக்ஸ் ஆகியன தொடர்பான உண்மையான கூற்றாக இருக்கக்கூடியது பின்வருவனவற்றில் எது என்று கேட்கப்படுகிறது. இது அமில மூலம் உப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு பாடம் 7வது அலகு செகண்ட் டேர்முக்குரியது படித்து முடித்தது. pH பெருமானம் 2 என்று சொன்னால் இதனுடைய அமிலத்தன்மையானதாக இந்த கழிவு நீர் இருக்கிறது. இது கிட்டத்தட்ட நடுநிலையான நீராக இது மாற்றப்படுகிறது. 0.2 மாத்திரம்தான் இங்கே pH பெருமானம் குறைவாக இருக்கிறது. இதோடு ஒப்பிடுகின்ற போது இதனால ஆற்றில் அல்லது குளத்தில் இந்த நீர் விடுவிக்கப்பட்டால் வருகின்ற ஆபத்து குறைவானதாக இருக்கும். எனவே இங்கே இருக்கின்ற இந்த அமிலத்தன்மையான நீரை காரத்தன்மையானதாக மாற்ற வேண்டும், அல்லது அந்த அமிலத்தை நடுநிலையாக்க வேண்டுமாக இருந்தால் அந்த அமிலத்துடன் என்ன தாக்கமடைய வேண்டும் என்று சொன்னால் காரம் தாக்கமடைய வேண்டும். எனவே இங்கே வார இந்த அமிலம் அது காரணம் H+ அயன்கள். அந்த அயன்களை நடுநிலையாக்குவதற்கு இந்த பொதியிலே என்ன
குறிப்பிட்ட இந்த திண்ம பொருள் பொதியினூடாக செலுத்தப்படுகின்றது என்று சொன்னால் அந்த பொதியிலே இருக்க வேண்டிய பதார்த்தம் ஒரு காரம், ஒரு மூலமாக இருக்க வேண்டும். எனவே இங்கே கழிவுநீர் அமிலமாகவும் எக்ஸ் மணலாகவும் இருத்தல், மணல் ஒரு காரம் அல்ல. கழிவுநீர் அமிலமாகவும் என்பது சரியானது, கழிவுநீர் மூலம் என்பது பிழையானது. கழிவுநீர் ஒரு அமிலமாகவும் எக்ஸ் சுண்ணாம்பு கல்லாகவும் இருக்கும் என்பது மிகவும் பொருத்தம். சுண்ணாம்பு கல் என்று சொல்லக்கூடியது ஒரு காரத்தன்மையானது. சுண்ணாம்பு கல்லிலே OH- அயன்கள் காணப்படுவதன் காரணமாக நடுநிலையாக்கம் நடைபெறுகிறது. எனவே அந்த வகையிலே 17க்கு பொருத்தமானது மூன்றாவதாக இருக்கிறது, இலகுவான ஒரு விடயம். ஒரு சோடா போத்தல் மூடியை திறக்கும் போது, இது கலவை என்ற பாடம் தரம் 11 மூன்றாவது அலகு, கரைதிறன், வாயுக்களின் கரைதிறன் தொடர்பானது. ஒரு சோடா போத்தல் மூடியை திறக்கும் போது கார்பனீரொக்சைடு வாயு குமிழிகள் வெளியேறும். ஒரு சோடா போத்தல் மூடியை திறக்கின்ற போது கார்பனீரொக்சைடு வாயு குமிழிகள் வெளியேறும். காரணம், அந்த கார்பனீரொக்சைடு அங்கே நீரோட சேர்ந்து தாக்கம் அடைந்து அந்த கரைசல்ல ஒரு அமிலத்தை உருவாக்கி இருக்கும். கார்போனிக் அமிலம் என்று சொல்லக்கூடிய ஒரு மின் அமிலம். இது நாங்கள் அருந்துகின்ற போது புளிப்பு சுவையை ஏற்படுத்தும், வேறு வித்தியாசமான டேஸ்டாக அது இருக்கும். எனவே இது ஒரு சோடா போத்தில நாங்கள் திறக்கக்குள்ள நடைபெறும். குளிரூட்டியில் இருந்து எடுக்கப்பட்ட சோடா போத்திலை திறக்கும் போது வாய்க்குமொழிகள் வெளியேறும் கதியை விட கூடிய கதியில் அதற்கு வெளியே வைக்கப்பட்ட சோடா போத்திலை திறக்கும் போது வாய்க்குமொழிகள் வெளியேறும். ஃப்ரிட்ஜில இருந்து திறந்தா வெளியேறுகின்ற கேஸை விட நாங்க ஃப்ரிட்ஜுக்கு வெளியேறிக்க சோடா போத்தில திறக்கின்ற போது கூடுதலான அளவு இந்த வாயுக்கள் வெளியேறுவதை அவதானிக்க முடியும். இதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால் வெப்பநிலை குறைவடைகின்ற போது கரைதிறன் அதிகரிக்கும். வெப்பநிலை குறைகின்ற போது ஃப்ரிட்ஜில் வெப்பநிலை குறைவாக இருக்கின்ற போது வாயுக்களினுடைய கரைதிறன் அதிகரிக்கும். வெப்பநிலை குறைகின்ற போது வாயுக்களினுடைய கரைதிறன் அதிகரிக்கும். எனவே அந்த குளிரேற்றியில் இருக்கின்ற சோடா போத்தலிலே அதிகமாக என்ன செய்யும் என்று கேட்டால் இந்த வாயுக்கள் கரையும் ஆற்றலை கொண்டிருக்கிறது. எனவே அந்த வகையில நாங்கள் பார்க்கிறோம், இங்கே இந்த சோடா போத்தலில் அதிகளவான ஒரு பிரஷர் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கும். அமுக்கம் அதிகரித்தால் கரைதிறன், சொலியூபிலிட்டி என்று சொல்லக்கூடிய கரைதிறன் அதிகரிக்கும். மேலதிகமான அமுக்கம் ஒன்று வழங்கப்படுவதற்காக அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கும் என்று கேட்டால் வாயுக்கள் கூடிய அமுக்கத்திலே அங்கே கரைக்கப்பட்டிருக்கு. அமுக்கம் அதிகரித்தால் சொலியூபிலிட்டி, கரைதிறன் அதிகரிக்கும். எனவே அமுக்கத்துக்கும் கரைதிறனுக்கும் இடையில் உள்ள தொடர்பு, அமுக்கம் அதிகரித்தால் கரைதிறன் கூடும். எனவே உயர் அமுக்கம் தாழ் வெப்பநிலை என்று சொல்லக்கூடிய விடயம்தான் இங்கே காணப்படுகிறது. கரைதிறன் அதிகரிக்கும் என முடிவு செய்யலாம். அப்ப இந்த அவதானிப்புகளுக்கு ஏற்ப பின்வரும் இந்த நிலைமை கரைதிறனை அதிகரிக்க செய்கிறது. உயர்வான அமுக்கம் அதிகரித்தால் கரைதிறன் அதிகரிக்கும், வெப்பநிலை குறைந்தால் கரைதிறன் அதிகரிக்கும். இந்த ரெண்டு விடயங்களும் நாம் முடிவாக எடுத்துக்கொள்கிறோம். எனவே வாயுக்களினுடைய கரைதிறன் தங்கியிருக்கின்ற காரணிகள் என்று பார்க்கிறோம். எனவே வாயுக்களினுடைய கரைதிறன் தங்கியிருக்கின்ற காரணிகளாக இருப்பது இரண்டு காரணிகள் அதிலே தங்கியிருப்பது என்று பார்க்கிறோம். எனவே கரைதிறன் தொடர்பான விடயம் இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். வாயுக்களினுடைய கரைதிறன் இரண்டு காரணிகளில் தங்கியிருக்கிறது என்று பார்த்திருக்கிறோம். அந்த ரெண்டு விடயங்களும் தான் இங்கே பேசப்பட்டிருக்கிறது. வெப்பநிலை, அமுக்கம். வெப்பநிலை குறைந்தால் கரைதிறன் அதிகரிக்கும், அமுக்கம் அதிகரித்தால் கரைதிறன் அதிகரிக்கும். இது கலவை என்று சொல்லக்கூடிய மூன்றாவது அலகோடு தொடர்பான ஒரு வினாவாக இது காணப்படுகிறது. அன்பானவர்களே,
தள ஆடியில் உருவாகும் ஒரு பிம்பம் தொடர்பான உண்மையான கூற்று பின்வருவனவற்றுள் எது? ஒளித்தெறிப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு விடயம். ஒளித்தெறிப்பு, தள ஆடி, அதே போல வளைவாடிகள் என்று சொல்லக்கூடிய அம்சங்கள். இதுல தள ஆடி என்பது முகம் பார்க்கும் கண்ணாடி. பொருள் இருக்கும் பக்கத்திலேயே பிம்பம் தோன்றும் என்பது பிழையானது. உதாரணமாக இதசத்தை இவ்வாறு காட்டுவோம். பொருள் இந்த இடத்திலே இருந்தால், இதனுடைய ஒப்ஜெக்ட் இப்படி இருந்தால், அதற்கு சரியான தூரத்திலே பிம்பத்தூரமும் பொருத்தூரமும் சமனாக இருக்கும். பொருளளவான ஒரு பிம்பம், இமேஜ் ஒன்று உருவாகும். இது பொருள் இருக்கும் பக்கத்துக்கு எதிரான திசையில் வரும். எனவே முதலாவது கூற்று, பொருள் இருக்கும் பக்கத்திலே பிம்பம் தோன்றும் என்பது பிழையான கூற்று. பிம்பத்தின் பருமன் ஆடியின் பருமனில் தங்கியிருக்கும். கண்ணாடியினுடைய பருமனுக்கு ஏற்ப பிம்பத்திற பருமன் மாறுபடாது. பிம்பத்தின் பருமன் பொருளின் பருமனில் தங்கியிருக்கும், பொருளின் பருமனுக்கு சமனாக இருக்கும். பிம்பம் பக்க இடமாற்றம் அடைந்திருக்கும். எமக்கு வலப்பக்கமாக அங்கு இருப்பது நாம் பார்க்கின்றவருக்கு இடப்பக்கமாக தோற்றம் அளிக்கும். எமக்கு வலப்பக்கம், எங்களுக்கு இடப்பக்கமாக இருப்பது இங்கால வலப்பக்கம் இருப்பது போல தோற்றம் அளிக்கும். எனவே பக்க இடமாற்றம் அடைந்திருக்கும். பிம்பத்தூரம் ஆடியின் கேத்திர கணித வடிவில் தங்கியிருக்கும். பிம்பத்தூரம் கேத்திர கணித வடிவத்தில் அது தங்கியிருக்காது. ஆடி வட்டமாக அல்லது முக்கோணமாக அல்லது சதுரமாக அல்லது செவ்வகமாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் பிம்பத்தூரமும் பொருத்தூரமும் ஒன்றுக்கொன்று சமனாக காணப்படும். பிம்பத்தூரமும் பொருத்தூரமும் ஒன்றுக்கொன்று சமனாக காணப்படும். அடுத்ததாக அன்பானவர்களை பார்க்கிறோம். ஒரு தொலைத்தொடர்பு செய்மதி புவிமட்டத்திலிருந்து 36,000 கிலோமீட்டர் உயரத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. ஒரு வினாவை நாங்கள் 2 தடவை பார்த்தால் நல்லம். பார்த்து கொண்டிருந்தால் அந்த உரிய டார்கெட், ஒரு பார்ட் 1 எம்சிக்யூ பேப்பர் நாங்கள் ஒரு 20 கேள்வியாவது ஒரு 1 ஹவரில் முடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில நான் அதனை மீண்டும் திரும்பவும் அதை விளங்கப்படுத்தவில்லை. நேரம் போதுமானதாக இருக்கின்ற போது அவ்வாறு செய்து கொள்ளலாம். ஒரு தொலைத்தொடர்பு செய்மதி புவிமட்டத்திலிருந்து 36,000 கிலோமீட்டர் உயரத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. புவியில் உள்ள கடத்தும் நிலையத்திலிருந்து அனுப்பப்படும் ஒரு ரேடியோ கதிர் செய்மதி அடைவதற்கு எடுக்கும் காலம் செகண்டில் எவ்வளவு? அப்ப இதுக்கு நாங்கள் பார்க்கிறோம் சமன்பாடு கதிசமன் தூரத்திங்கள் நேரம். இப்ப நாங்க நேரத்தை கணிக்கணுமாக இருந்தால் தூரத்தை நாங்க என்ன செய்யணும்? கதியால பிரிக்கணும். எனவே தூரம் இங்க கிலோமீட்டரில் இருக்கிறது. எனவே 36,000, அது பக்கத்துல 2-3 பூஜ்ஜியத்தை போடுறோம், மீட்டருக்கு மாத்தி இருக்கிறோம், 1000ஆல பெருக்கி இருக்கிறோம். அடுத்ததாக இங்க இருப்பது மீட்டரில் இருக்கிறது. 3 தர 18, 3 தர 18. எனவே அது 300 மில்லியன் ஆக இருக்கு, 8 பூஜ்ஜியங்கள். எனவே இதை சுருக்குகின்ற போது நாங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டால், இந்த பூஜ்ஜியங்களை சுருக்குவோம். கீழே 8 பூஜ்ஜியங்கள் இருக்கிறது, மேல 6 பூஜ்ஜியம் இருக்கிறது. எனவே இந்த 6 பூஜ்ஜியங்களை நாங்கள் வெட்டி விடுவோம். 6 பூஜ்ஜியங்கள் வெட்டி விட்டால் எங்களுக்கு வாரது 36 வரும், கீழே 300 வரும். அப்படியான விடைகள் இல்லாமல் தசமத்திலே தரப்பட்டிருப்பதனால நாங்க மேலுக்கு இருக்கத்தை 3.6 எழுதினால், இந்த தசத்தை விடத்தை கொண்டு வர வேணுமாக இருந்தால் 1 2 3 4 5 6 7. எனவே 3.6 தர 17. அதுபோல இது ஆல்ரெடி விஞ்ஞான முறை குறிப்பிட்டில் இருக்கிறது. 3.0 தர 18. எனவே 3.6 தர 17 இங்க இருக்கிறது. கீழே 3.0 தர 18. எனவே மிக பொருத்தமான விடை. நாங்க தூரத்தை பிரிக்க வேண்டும், இந்த குறிப்பிட்ட விஞ்ஞான முறை குறிப்பிட்டில் இருப்பது. இப்ப இங்க ஒரே ஒரு விடயம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, இங்க ஒரு சமன்பாடு தூரத்திங்கள் நேரம். எனவே நேரத்தை காண்பதற்கு தூரத்தை கதியால பிரிக்க வேண்டும். தூரத்தை நாங்க 36,000 இருப்பதை அதை நாங்க கிலோமீட்டருக்கு மாற்றக்குள்ள இன்னும் 3 பூஜ்ஜியம் வரும். இந்த நம்பரை விஞ்ஞான முறை குறிப்பீட்டுக்கு மாற்றினா, சயின்டிபிக் நம்பராக மாற்றுகின்ற போது
இந்த அமைப்பில் வரும். இங்க இருக்கின்ற 0 3, இந்த 3 இன்னும் ஒரு தானம் முன்னே போக வேண்டும். எனவே மொத்தமாக 7 தானங்கள் முன்னே செல்ல வேண்டும். எனவே இந்த அடிப்படையில் 17 ஆகிறது காணப்படும். அன்பானவர்களே, இன்றைய தினம் நாம் எதிர்பார்த்தது போல 20 வினாக்களை பூரணமாக பார்த்திருக்கிறோம். எனவே இந்த வினாக்களுக்கான விளக்கங்களை இன்றைய தினம் பார்த்திருந்தோம். நாம் நாளை வகுப்பிலே, இந்த வாரத்தினுடைய இறுதி நாள் வகுப்பாக நாளை வகுப்பு இருக்கும். அந்த வகுப்பிலே இந்த வினாக்களினுடைய தொடர்ச்சியை பார்க்க இருக்கிறோம். இதன் பிறகு வருகின்ற வினாக்கள் நாம் இதுவரை பார்த்த வினாக்களோடு ஒப்பிடுகின்ற போது கடினத்தன்மை கூடிய வினாக்களாக இருக்கும். எனவே அந்த வகையிலே அன்பானவர்களே, தொடராக எமது வகுப்பிலே இணைந்து கொள்ள ஆர்வம் இருக்கிற மாணவர்கள் நாம் தருகின்ற அறிவுறுத்தல்களை பின்பற்றி நடக்குமாறு தாழ்மையாக கேட்டுக்கொண்டு, இந்த இடத்திலே அன்பானவர்களே, மற்றும் ஒரு முக்கியமான ஒரு விடயம், இந்த பேப்பர் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது, குரூப்பிலே ஷேர் பண்ணப்பட்டிருக்கிறது. செய்து பாருங்கள். நீங்கள் ஏற்கனவே செய்திருந்தாலும் மீண்டும் ஒரு முறை செய்து பாருங்கள். நான் விளக்கங்கள் சொல்லுகின்ற போது, அதுபோல சந்தேகங்கள் இருக்கின்ற போது அந்த சந்தேகங்களை எனது வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு அனுப்பிவிடுங்கள். முடியுமானால் சில சந்தர்ப்பங்களில் நான் உங்களோடு தனியாக அந்த விடயங்களை பேசிக்கொள்ள முடியும். அப்படி இல்லை என்றால் வகுப்பிலே உங்களுடைய மைக்கை ஒன் பண்ணி நான் பேசிக்கொள்வேன். எனவே குறித்த மாணவர்கள் முடியுமானால் என்னுடன் பேசிக்கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்கள் எழுத்து வடிவில் அல்லது ஒரு கோப்பியில் எழுதிய போட்டோவாக அல்லது போட்டோஸ்களாக அல்லது வாய்ஸாக இருக்கட்டும். எனக்கு கோல் எடுப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். இந்த அமைப்பிலே உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளுமாறு நான் சொல்லிக் கொள்கிறேன். அதுபோல எனக்கு ஓய்வாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில், அது இந்த வகுப்பு நடைபெறுகின்ற சந்தர்ப்பத்தில் உங்களுடைய சந்தேகங்களுக்கான தீர்வுகள் வழங்கப்படும். அதுபோல இந்த வகுப்பு தொடர்பான உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்பாக கேட்டு முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த வகுப்பிலே, நாளை வகுப்பிலே சந்திப்போம். இணைந்து கொண்ட அனைவருக்கு நன்றி. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் நைட்.